மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்னு சொல்லலாம். என்ன மாதிரியான யூனிக் அப்படின்னா கிரியேட்டிவ், நல்ல அதிபுத்திசாலி, அறிவாளி, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அவ்வளோ கிரியேட்டிவான ஆளுக்கு வந்து இந்த சனி பகவான் எப்படி ஒரு நிலையை கொடுக்குறாருன்னா, 4ஆம் இடத்துல இருக்காரு சனி. சனி பகவான் வந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னாலும், 4ஆம் இடத்தை பெருசா பார்க்கல அப்படின்னாலும், இவங்களுக்கு ஆல்ரெடி தலைமையில குரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து மாறக்கூடிய காலகட்டம் உண்டு. ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு பலாபலனும் செய்வார். ஸோ எந்த இடத்த எந்த வீட்டை எப்படி பாக்குறாருன்றத பொறுத்தது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, முயற்சி எடுத்துட்டே இருக்கேங்க, பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்ற ஒரு நிலை உண்டு. ஸோ கர்ம சனின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது ஒவ்வொரு சனியா செயல்படுறாரு. இப்ப நம்ம இடத்துல இல்லையா, பிறைய சனியா இருக்காரு, லாப சனியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு கர்ம சனியா இருக்காரு. ஸோ ஒரு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து 3, 7, 10 பார்வை பொதுவாக சனி பகவானுக்கு உண்டு. ஸோ இவங்களுடைய ராசிக்கு எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறப்போ ஒரு முயற்சி, என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும். வாய்ப்பு கிடைக்கல ஒருத்தன் புலம்பினே இருக்கான். வாய்ப்பு எடுத்து கையில கொடுத்தோன்னே இப்ப பண்ணிக்கிறேன் பிறகு பண்ணிக்கிறேன்றதா எப்படி இருக்கும்? சோ தள்ளி போடக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். பொதுவா வந்து புதன் வந்து அலிகிரகம்னு சொல்லுவோம். இரட்டைத்தன்மையான நிலை இருக்கும். இவங்கள மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு புத்திசாலியும் கிடையாது, எக்ஸ்ட்ரீமான லேசியான பையனும் கிடையாதுன்ற மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. ஒரு விஷயத்த இவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவ்வளோ ஒரு, நான் சொல்லுவேன் பொதுவாவே டிடெக்டிவ் தான் இவங்கெல்லாம். ஒரு டிடெக்டிவா இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிரியேட்டிவ். எதை கொடுத்தாலும் சூப்பரா புள்ளி மட்டும் வச்சா போதும், கோலத்தை நாங்க போட்டுறோம்ப்பா அப்படின்ற அளவுக்கு கிரியேட்டிவ். அவங்களாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வருது. சோ இப்ப இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கர்ம சனி அப்படிங்கிறப்ப ஒரு தொழில் ஸ்தானத்தை, இப்ப 3ஆம் பார்வைன்னு சொல்றோம் இல்லையா, 3, 7, 10 பார்வை. நிறைய பேருக்கு வந்து இந்த காதல் தோல்வி சம்மந்தப்பட்டோம். நம்ம டாபிக் எடுக்கலன்னா வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா வந்தாகணும். ஏன்னா புதனால இங்க காதல் வந்துரும். அதே மாதிரி கல்வி, இது 2க்குமே வந்து அதிபதியே வந்து புதன் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் நினைச்ச கோர்ஸ் எடுத்து என்னால படிக்க முடியல, அப்படிதான் போய் பாக்குறேன், எனக்கு இதுதான் படிக்கணும் ஆசை இருந்துச்சு, கடைசி நிமிஷம் கட்டாச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல வந்து உங்களோட முயற்சி அப்படிங்கிறது, நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம்ன்ற மாதிரி ஒரு மாற்றத்தை சந்திக்க போறாங்க. ஸோ அந்த மாற்றம் அவங்களோட லைஃப்ல வந்து ஏற்றமா தான் இருக்கும்.